ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருள்மிகு எண்ணெய் பெத்த தாயார் சமேத ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில். இந்த கோவில் சென்னைக்கு அருகில திருநின்றவூர் என்ற ஊர்ல இருக்கு. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலம் இது. இங்க தாயார் எண்ணெய் பெத்த தாயார், அவருடைய இன்னொரு திருநாமம் சுதாவல்லி தாயார். நம்ம ஒரு நாளும் இந்த நவராத்திரியும் போது தாயாரோட மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். அதனால இங்க எண்ணெய் பெத்த தாயாரோட மகிமையை பார்ப்போம். திருமகள், அதாவது மகாலட்சுமி, அவளுக்கு சஞ்சலான்ற பேரு. அவ ஒரு மனிதர்கிட்டயும் மாறி மாறியும் ஒரு இடங்களுக்கு மாறி மாறியும் அவ போயிட்டே இருக்கா. அவ எங்கேயுமே நிரந்தரமா இருக்க மாட்டா. ஆனா இங்க நிரந்தரமா இருந்தாலும், அதனால்தான் திரு நின்ற ஊர், திரு மகாலட்சுமி. தாயார் லக்ஷ்மி இங்கேயே தங்கி இருந்துட்டாலாம். அதனாலதான் திரு நின்ற ஊர் அப்படின்ற ஒரு பேர் வந்ததாக குறிப்பு இருக்கு. மகாலட்சுமி தாயார் ஒரு தடவை பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப வருத்தம். சமுத்திரராஜன் சரியாவே பெருமாளுக்கான சேவையை பண்ணல, கைங்கரியத்தை பண்ணல அப்படின்னு சொல்லி. அதனால அந்த வருத்தத்துல அவ பார்க்கடலை விட்டு கிளம்பி போயிடுறா. இந்த விஷயம் சமுத்திரராஜாவுக்கு தெரிஞ்சு போறது. அதனால சமுத்திரராஜன் மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். ஐயோ, நம்மளால தேவி பெருமாளை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். தேடினப்போ அவனுக்கு இங்க திருநின்ற ஊர்ல இருக்கிறதா தெரியறது. ஆனா அவனுக்கு அந்த காட்சி தெரியல, தாயார் இருக்கிற காட்சி தெரியல. அவன் போய் பிரம்மதேவன்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ பிரம்மதேவன் சொல்ற, நீ பெருமாளையே போய் கேளு, அதுக்கான வழியை சொல்லுவார் அப்படின்னு சொல்றான். அப்போ பெருமாளை கேட்கிறார். பெருமாள் சொல்றார், நீ போய் தாயாரே சரணாவதி அடைஞ்சு தாயார்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றார். உடனே சமுத்திரராஜாவும் இங்க திருநெல்வேலிக்கு வர ஆனா அவனுக்கு இன்னும் அந்த காட்சி கிடைக்கல, தாயாரை சேவிக்க முடியல. அதனால என்ன பண்றான்னா, என்னை பெற்ற தாயே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப தாயாராச்சே, அவளுக்கு ஒரு பக்தர்கிட்டையும் அப்படி ஒரு பாசம் ஜாஸ்தி. அதுதான் தாயாரோட விசேஷமே. அவளுக்கு நம்ம அவளை சரணாகதி அடைஞ்சி அவதான் நமக்கு அதாவது புருஷகாரம் அப்படின்னு சொல்லுவா. அவதான் நமக்கு பெருமாட்டே ரெக்கமெண்ட் பண்றான். நம்ம பண்ற அந்த குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு நம்மளே ஏத்துக்க சொல்லி அது பண்ணி வைக்கிறதே தாயார் தான். அப்பேற்பட்ட ஒரு அம்மா பாசம். அதனாலதான் அவ தாயார். ஒவ்வொரு பக்தனுக்கும் அவ அம்மா. இவ என்னை பெத்த தாயே அப்படின்னு சொன்னதுனால உடனே மனசு உருகி அவனுக்கு அவ காட்சி தரான். பெருமாள் எங்க மணவாளனா நிக்கிறார். நின்று இவ 2 பேரையும் பிரத்யட்சமா சேவிக்கிறான். சமுத்திரராஜா இங்க பெருமாள் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள், தாயார் சுதாவல்லி தாயார், எண்ணெய் பெற்ற தாயார். அதனாலதான் இவருக்கு இந்த தாயாருக்கு பேரே எண்ணெய் பெற்ற தாயார்னு வந்ததுக்கு இதுதான் காரணம். இதோட இல்லாம குபேரனுக்கும் அவன் இழந்த செல்வத்தை மீட்டு தரான். குபேரன் ஒரு காலத்துல தன்னோட செல்வம் எல்லாத்தையும் இழந்து போறான். இங்க தாயார் மேல தவம் இருந்து தாயாரை வேண்டிக்கிறான். அப்ப தாயார் அவனுக்கு திருப்பி அவனை இழந்த செல்வம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி பண்றான். குபேரனுக்கும் பிரத்யக்ஷம், வாயு பகவானுக்கும் பிரத்யக்ஷம் தாயார். இங்க திருமங்கை ஆழ்வார் இங்க ஒரு வாட்டி வரும்போது பெருமாள் தாயாரோடைய முகத்தையே பார்த்துட்டு அவர் அவரோட அழகில மயங்கின்னு அப்படி இருந்தாராம். இப்ப திருமங்கை திரும்பி போயிட்டாராம். எங்க பாடாம தாயார் பெருமாள் இல்ல, நீங்க போய் திருமங்கையாளர்கிட்ட ஒரு பாடல் வாங்கின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அப்ப அது பெருமாளும் கிளம்பி போறாராம். பெருமாள் கிளம்பி போறதுக்குள்ள திருமங்கை ஆழ்வார் திருக்கடல் மல்லை, மகாபலிபுரம் அந்த ஸ்தலத்துக்கு போயிடுறார். அங்க பார்த்து பெருமாள் திருமங்கையாளர்கிட்ட பேசி இந்த சரத்துக்கான பாடலை வாங்கிட்டு வர்றார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனால இந்த திருக்கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றா வருது. இப்படி ஒரு கஷேத்திரத்திலயும் நம்ம தாயாரோட மகிமையை அனுபவிக்கலாம். அடுத்த வீடியோல இன்னொரு கோவில்ல இன்னொரு தாயாரோட மகிமையை பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.